Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்படிலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தா பேசுகிறேன். அவள் உங்களை லவ் பண்ண மாட்டாள். இதுதான் இனியொரு டாபிக். நான் எப்போ யூடியூப் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போனாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண போனாலும் சரி, என்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரே கொஸ்டின்ஸ், எப்படி ப்ரோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, எப்படி ஸ்டேட்டஸ் வச்சா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு. எப்போல்லாம் இதுக்கு நான் ஆன்சர் சொல்லணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு வர்ற ஆன்சர் என்னதுன்னா, முதல்ல எப்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்னதுன்னா, ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுறது. புரிஞ்சுக்கோங்க கைஸ், விமன் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். திரும்ப கேட்டுக்கோங்க, விமன் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் மேஸ்குலின் எனர்ஜி. இப்போ உங்களை பார்க்குறா, நீங்கள் பார்த்தா ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விட்டுருக்கீங்க. அப்படியே அவளுக்கு உங்கள் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு 40 to 50% குறைஞ்சிடும். ஏன்னா எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் வாட்ஸ்அப்பில் ட்ரெயின் விட்டுட்டு இருக்க மாட்டான். அப்படி விட்டானா அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், அம்பானியோ, ஜெஃப் பெசோஸோ, பில்கேட்ஸோ யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுவானா? கிருத்திக் ரோஷனோ, ஷாருக் கானோ, விஜயோ, அஜித்தோ யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுவாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அவங்களுக்கு இதை விட நிறைய இம்பார்ட்டண்ட்டான கரியர் ஜாப்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ விஜய் பர்த்டேவோ, அஜித் பர்த்டேவோ, மெக்கானிக்கல் டேவோ, சிவில் டேவோ, இந்த மாதிரி எந்த 4 நாள் சரி, இல்லை ஜென்ரல் 4 நாள் சரி, வாட்ஸ்அப்பில் எக்கார்ந்து கொண்டும் ட்ரெயின் விடாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்பெஷல் டே இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் ஸ்டேட்டஸ், தட்ஸ் எனஃப். அதுதான் உங்களை ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும். அப்படி தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எப்பயுமே பிஹேவ் பண்ணுவாங்க. செகண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மிஸ்டேக் பண்ணுறது என்னதுன்னா, சீன் போடுறது. அர்ஜுன் ரெட்டி ஸ்டேட்டஸ் 10 வாட்டி போடுறது, தீமை தான் வெல்லும் சாங்கு 10 வாட்டி போடுறது, மெக்கானிக்கல் கெத்து வீடியோ 10 வாட்டி போடுறது. புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் பிடிக்கும். பட் திரும்ப திரும்ப இதே ஸ்டேட்டஸ் நீங்கள் போட்டிங்கன்னா பொண்ணுங்க உங்களை லவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு 30% கிட்ட குறைஞ்சிரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் நீங்கள் அர்ஜுன் ரெட்டி ஸ்டேட்டஸை திரும்ப திரும்ப போடுறீங்க? ஏன்னா நீங்கள் உங்களை அர்ஜுன் ரெட்டி மாதிரி நான் அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவங்ககிட்ட காமிக்க ட்ரை பண்ணுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 வாட்டி அர்ஜுன் ரெட்டி பிஜிஎம்மை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா நீங்கள் அர்ஜுன் ரெட்டியாக மாறிடுவீங்களா? முடியாது. பட் நீங்கள் அர்ஜுன் ரெட்டி மாதிரி உங்களை காமிச்சு சீன் போட ட்ரை பண்ணுறீங்க. தட்ஸ் வீக்னஸ். கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு சீன் போடுறது சுத்தமாக பிடிக்காது. விமன் டோன்ட் லவ் யூ. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு புது ஐஃபோன் வாங்கியிருக்கான். உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். பட் டெய்லி வந்து உங்கள்கிட்ட மச்சான் ஐஃபோனை பாரு, அதில் கேமரா குவாலிட்டி இப்படி, சாங் கேட்டால் அப்படி, அதோட செக்யூரிட்டி இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லி வந்து சீன் போட்டுகிட்டே இருந்தானே உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரா அவன் டெய்லி வந்து சீன் போட்டு சாவடிக்கிறான்னு சொல்லி அவனை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. இதே மாதிரி தான் பொண்ணுங்களும் உங்களை நினைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அடிக்கடி சீன் போடுற மாதிரி ஸ்டேட்டஸ் எப்பயுமே போடாதீங்க. கெத்தாக இருக்க மாதிரி போடணுமா, எப்போயாவது ஒரு வாட்டி போடுங்க. அதுதான் உங்களை ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும். தேர்டு மிஸ்டேக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பண்ணுறது என்னதுன்னா, பிஹேவிங் லைக் அ ஃபெமினின் எனர்ஜி. வாட்ஸ்அப்பில் எப்போ பார்த்தாலும் லவ் ஸ்டேட்டஸ். மார்னிங் லவ் சாங், லஞ்சுக்கு ரொமான்டிக் சாங், டின்னருக்கு பிரேக்கப் சாங், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் லவ் சாங்காக ஸ்டேட்டஸ் போடுறது. புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், மென் மேஸ்குலின் எனர்ஜி, விமன் ஃபெமினின் எனர்ஜி. நாம் கரியர் நோக்கி தான் போகணும், பொண்ணுங்க தான் ரிலேஷன்ஷிப் நோக்கி போகணும். இப்போ நீங்கள் லவ் சாங்காக ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டு. அப்போ நீங்கள் யார்? ஃபெமினின் எனர்ஜி. நீங்களும் ஃபெமினின் எனர்ஜி, அந்த பொண்ணும் ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து அட்ராக்ட் ஆகுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப்போசிட் எனர்ஜிஸ் தான் அட்ராக்ட் ஆகும். அப்போ மென் மேஸ்குலின் எனர்ஜி, விமன் ஃபெமினின் எனர்ஜி, இது 2 தான் அட்ராக்ட் ஆகும். அப்போ நீங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை காமிக்கிற ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் போடணும். நாம் மேஸ்குலின் எனர்ஜியை காமிக்கிற ஸ்டேட்டஸ் என்னது? கரியர் வச்சு போடுற ஸ்டேட்டஸ் தான் மேஸ்குலின் எனர்ஜி. சிவில் கைண்ட் ஆஃப் வீடியோஸ், ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கிங் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்,
ஓகேவா? டான்ஸரா? நீங்கள் இப்போ டான்ஸிங் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். இதுதான் மேஸ்குலின் எனர்ஜி. இதுதான் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற மிஸ்டேக்ஸை எப்பயுமே பண்ணவே பண்ணாதீங்க. 1. ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுறது. 2. சீன் போடுறது. 3. பிஹேவிங் லைக் அ ஃபெமினின் எனர்ஜி. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவள் லவ் பண்ணவே பண்ண மாட்டாள். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.